10th standard students, welcome to Academic Education channel. நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சோம். அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்போ சார் நம்ம டவுன்லோட் பண்றது, ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் எப்படி போடுறது, டேட் வந்தாச்சா சார்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பேப்பருக்கு எவ்வளவு, ரீவேல்யூவேஷனுக்கு எவ்வளவு, ரீவேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 505, ரீடோட்டலுக்கு 205. இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. எந்த டேட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற அப்டேட்டும். அண்ட் தென் சிஎம் டேலண்ட் எக்ஸாமுக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது ரிசல்ட் எப்போ சார் நம்ம பாக்குறது அப்படின்ட்டு, அது இன்னையில இருந்து உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 12/6/2024 அது 2 அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 11th போயிருப்பீங்க. இந்நேரம் நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு போர்ஷன்ஸ்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்க முடிச்சிருப்பீங்க. அது எப்பயில இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற அப்டேட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 13/6 நாளையில இருந்து பார்த்துட்டீங்கன்னா பிற்பகல் அதாவது 17/6/2025 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் மூலமா உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா நம்பர் நான் ஷோ பண்றேன். அந்த நம்பருக்கு நீங்க ஒரு ஆன்சர் பிடிஎஃப் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் போடணுமா, ரீடோட்டலிங் போடணுமா, அதில் போட்டால் மார்க் வருமா அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு நாங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காம அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, 2 கேட்டகரி இருக்குங்க. ரீடோட்டல் இருக்கு, ரீவேல்யூவேஷன் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க ஸ்டாப்டாகவே பேப்பர் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரீவேல்யூவேஷன் போட்டால் உங்களுக்கு மார்க் வருமா, ரீடோட்டலிங் போட்டால் வருமா அப்படின்றத சொல்லிடுவாங்க. அது எப்போ லாஸ்ட் சப்மிட் பண்ணணும்னா 16ல இருந்து 18க்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. மறு மதிப்பீடு ரீவேல்யூவேஷனுக்கு 505, ஒவ்வொரு பேப்பருக்கும் 505, மறு டோட்டல் அதாவது ரீடோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு 205. இதுதான் அப்டேட்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சிஎம் டேலண்ட் எக்ஸாம். அது வந்து உங்களுக்கு 25/1/2025 சனிக்கிழமை எழுதி முடிச்சிருப்பீங்க. அதில் 1,43,351 மெம்பர்ஸ் வந்து தேர்வு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 1000 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. 500 பாய்ஸ், 500 கேர்ள்ஸ். அதில் அது வந்து உங்களுக்கு எப்பயிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னையிலேருந்து டவுன்லோட் அந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. 12/6/2025 அன்று பிற்பகல், இன்னைக்கு 3 மணிலேருந்து பிற்பகல்னா அந்த டைமிங் தான் நினைக்கிறேன். மத்தியானத்துலேருந்து நீங்கள் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சிஎம் டேலண்ட் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு அமௌண்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இளநிலை படிப்பு வரை மாதம் 1000 வீதம் ஒரு கல்வியாண்டிற்கு 10 மாதங்களுக்கு மட்டும் உதவித்தொகையாக 10,000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸும் நம்ம அப்டேட் பண்ணி 2 அப்டேட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.